ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ பிரித்தெழுதுகளை ஒரு புரிதல் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்தை சேர்த்து எழுதும்போது என்ன மீனிங் கொடுக்குதோ அதே தான் பிரித்து எழுதும்போதும் மீனிங் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஐம்பால் அப்படின்னு இருக்குன்னா, ஐம்பாலுக்கு மீனிங் என்னென்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். ஸோ இதுதான் வந்து ஐம்பாலுக்கான மீனிங். ஸோ இதை பிரித்து எழுதும்போதும் எனக்கு அதே 5 பால் அப்படின்ற மீனிங்கை கொடுக்கணும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 5 கூட்டல் பால். இதுதான் ஐம்பாலுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதே போல் நாட்டுப்பற்று, இது வந்து இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாட்டின் மீது பற்று அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையே நான் பிரித்து எழுதும்போது என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ நாடு கூட்டல் பற்று வரும், ஆப்ஷன் பி நாட்டு கூட்டல் பற்று வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நாட்டுப்பற்றுனா ஆப்ஷன் பி நாட்டு கூட்டல் பற்றுன்றதை போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நாட்டு கூட்டல் பற்றுனா பற்றை நாட்டு அப்படின்னு மீனிங் மாறுது. அதாவது சேர்த்து எழுதும்போது நாட்டின் மீது பற்றுன்னு வருது, பிரித்து எழுதும்போது நமக்கு என்ன வருதுன்னா நாட்டை பற்று இல்லைனா அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது. ஸோ அப்போ அது சரியான ஆன்சர் கிடையாது. ஸோ அதுவே வந்து ஏ ஆப்ஷன் இருக்குது, நாடு கூட்டல் பற்றுன்றது நாட்டின் மீது பற்று அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. ஸோ அப்போது எது சரியான ஆன்சர்னா நாடு கூட்டல் பற்று, அதுதான் சரியான ஆன்சர். ஸோ இப்போ சொன்னதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் உங்களால் புரிஞ்சு சொல்ல முடியுதான்னு பாருங்கள். 800 இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ எண் கூட்டல் 100, ஆப்ஷன் பி 8 கூட்டல் 100. 800 இதுக்கான சரியான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புரிதல் மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதையும் கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ பை இனியும்.